தமிழ்நாட்டில் ஆணவ படுகொலைங்கிறது பிரிக்க முடியாத அம்சம் மாதிரி மாறி இருக்குது. அதுவும் இந்த வருடம் மட்டும் 2024 ஜனவரியில் தொடங்கி இப்போ ஜூலை முடிய போகுது. இந்த 7 மாதங்களில் மட்டும் 8 ஆணவ படுகொலை நடந்திருக்கிறதா அரசாங்க பதிவே சொல்லுது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு 5 வருடங்கள் 2021 வரைக்கும் 16 21 வரைக்கும் கிட்டத்தட்ட 160 ஆணவ படுகொலைகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு. கணக்கில் வராம 500 படுகொலை வரைக்கும் நடந்திருக்கலாங்கிற தனியார் நிறுவனங்களாம் தகவல் தராங்க. நமக்கு என்ன கேள்வி வருதுன்னா, பொதுவாக ஒரு இடத்துல ஒரு படுகொலை நடக்குது, இந்த ஜாதியான படுகொலை விட்டுருவோம், வேற படுகொலை எது நடந்தாலும் சட்டம் ஒழுங்கு சீர்குலைஞ்சிருச்சு, இங்க ஆட்சி நடக்குதாங்கிற கேள்வி இருக்கிற எதிர்கட்சிகள் எதுவுமே இந்த ஆணவ படுகொலை விஷயத்துல கேள்வி எழுப்ப மறுக்கிறாங்க. ராம்சாங் கொல்லப்படுறார், பிஎஸ்பியில கொல்லப்பட்ட உடனே பல்வேறு ஊடகங்கள் சந்திக்கிறாங்க, பல்வேறு தரப்பு பேசுறாங்கல்ல, எல்லா தரப்பும் பேசியிருக்கு. இந்த படுகொலை தடுக்கப்பட்டிருக்க வேண்டும், அவர் நல்லவர், இது ஒரு அபாயகரமான போக்கு, கூலிப்படை ஒழிக்குன்னு பேசுற யாருமே இந்த ஜாதி ஆணவ படுகொலை பொறுத்த வரைக்கும் வாயை மூடி மௌனம் காக்கிறார்கள். ஒரு பொதுவெளியில ஒரு பெண் தாக்கப்படுகிறார்கள், ஒரு மேஜரான பொண்ணு அவங்களுக்கான வாழ்க்கை துணை தேர்ந்தெடுத்துக்கலாம் சட்டம் தெளிவா வரையறை சொல்லுது. அதை தடுக்கவே முடியும். இன்னும் சொன்னா போனா சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுதுன்னா, ஒரு வயதுக்கு வந்த ஆணும் பெண்ணும் சேர்ந்து வாழ்வரை அவர்கள் கணவன் மனைவியா தான் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது, அவங்க லிவிங் டுகெதரா கூட இருக்கலாம், அதுக்கான தார்மீக உரிமை உண்டுன்னு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் தெளிவா விளக்கிடுச்சு. தமிழகத்தில் மீண்டும் ஒரு ஆணவ படுகொலை அரங்கேறி இருக்கிறது. தமிழகம் பொதுவாக நம்ம சமூக நீதிமன் பெரியார் வழியில் நடந்துட்டு இருக்கிறோம். அந்த கழக ஆட்சிகள் தான் கிட்டத்தட்ட 1967 தொடங்கி இது வரைக்கும் திராவிட கழகத்தின் தொடர்புடைய திமுக அதிமுக தான் இந்த மண் ஆண்டுகிட்டே இருக்காங்க. தொடர்ச்சியாக சமூக நீதி 69% இடஒதுக்கீடு இப்படி பல முன்னேற்றங்கள் அடைஞ்சிருந்தாலும் தமிழ்நாட்டில் ஆணவ படுகொலைங்கிறது பிரிக்க முடியாத அம்சம் மாதிரி மாறி இருக்குது. அதுவும் இந்த வருடம் மட்டும் 2024 ஜனவரியில் தொடங்கி இப்போ ஜூலை முடிய போகுது. இந்த 7 மாதங்களில் மட்டும் 8 ஆணவ படுகொலை நடந்திருக்கிறதா அரசாங்க பதிவே சொல்லுது. அரசாங்க பதிவு இல்லாமல் பல கொலைகள் நடந்திருக்குது, அது நம்ம கணக்குக்கு வரல. அப்படி கணக்கிடப்பட்டது 8. நேற்று என்ன நடந்திருக்குன்னா, சிவகாசி மாவட்டத்தில் கார்த்திக் பாண்டி அப்படிங்கிற இளைஞர் படுகொலை செய்யப்படுறாரு. எதனால்னா, அவர் மாட்டு சமூகத்தை சேர்ந்த ஒரு பெண்ணை ஒரு 8 மாதம் முன்னாடி திருமணம் செஞ்சிருக்காரு. அந்த திருமணத்தில் அந்த பெண் வீட்டாருக்கு விருப்பமே இல்லை. பெண் வீட்டார் மற்றும் கார்த்திக் பாண்டி 2 பேரும் பிசி சமூகத்தை சேர்ந்தவர் தான், ஒரே பிசிங்கிற பட்டியலுக்குள் தான் வராங்க. இருந்தாலும் இவங்களோட அவங்க ஏதோ ஒரு வகையில் குறைவு அப்படிங்கிற அந்த ஜாதிய மனப்பான்மை பெண் வீட்டார் இருந்ததுனால தொடர்ச்சியாக எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க, உன்னை கொல்லாம விட மாட்டேன்னு. கடைசியில் யார் செஞ்சிருக்காங்கன்னா, பெண்ணோட சகோதரன் அவர் கூட இருந்த 2 உறவினர்கள் சேர்ந்து இந்த படுகொலை செஞ்சுட்டு நேராக காவல் நிலையம் போய் சரண்டர் ஆயிருக்காங்க. இது நேற்று நடந்தது. ஒரு மாதத்துக்கு முன்னாடி விருதுநகர் மாவட்டத்தில் அழகேந்திரன் அப்படிங்கிற ஒரு இளைஞர் தலையை வெட்டி தனியாக படுகொலை செய்யப்பட்டார். அதற்கும் காரணம் காதல் திருமணம். இத்தனைக்கு அவர் திருமணம் வரைக்கும் போகல, காதலிச்சிட்டு இருந்திருக்காரு. அந்த பெண்ணோட சமூகமும் அழகேந்திர சமூகம் ஒரே பட்டியல் சமூகம் தான், எஸ்சின்னு சொல்லுவாங்க. அந்த ஷெட்யூல் காஸ்டுக்குள்ள வந்தாலும் அழகேந்திரனுடைய ஜாதிங்கிறது இந்த பெண் வீட்டை விட ரொம்ப குறைவானது அப்படின்னு மனநிலை இங்க இருக்குது. அதை ஒட்டி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பல முறை எச்சரிச்சிருக்காங்க, பெண்ணை நீ காதலிக்க கூடாது. 2வது பெண் மைண்டா வேற இருக்கிறாங்க. அப்ப காதலிச்சு அந்த எச்சரிக்கையை தாண்டியும் இந்த காதல் தொடர்ந்து இருக்கு. அப்ப பெண்ணோட உறவினர், அவர் தாய்மாமன், சொந்த தாய்மாமன் மற்றவங்க அண்ணன் எல்லாம் சேர்ந்து அழகேந்திரனை வாங்க நம்ம ஜாலியா இருக்கலாம், சரக்கடிக்க போலான்னு கூட்டிட்டு போய் ஒரு கண்மாயில தலையை தனியா வெட்டி படுகொலை செஞ்சிருக்காங்க. அந்த உடல்ல வேற எதுவுமே இல்லை, தலையை தூரமா தூக்கி இது ஒரு மனித கொடூரமா தான் பார்க்க முடியுது. இப்படி தொடர்ச்சியா படுகொலை அடைஞ்சிட்டு இருக்கு. சரி, இதெல்லாம் நம்ம சொல்லலாம், தென்னகத்தில் தான் நடக்குது, தென் தமிழ்நாடு இன்னும் கொஞ்சம் ஜாதி இருந்து வெளியே வரல, மற்றபடி இல்லை அப்படின்னு பார்க்கும்போது சென்னை தலைநகர் சென்னையில கடந்த பிப்ரவரி மாதத்துல பிரவீன் அப்படிங்கிற இளைஞர் படுகொலை செய்யப்படுறாரு. அவர் ஒரு எம்பிசி சமூகத்தை சேர்ந்த பெண்ணை திருமணம் பண்ணியிருக்காரு. பிரவீன் எஸ்சி சமூகத்தை சேர்ந்தவர். இருந்த போதும் இந்த காதலுக்கு சென்னைங்கிற மாநகரில் 2 பேரும் தொழில் வாய்ப்புல இருக்கிற இடம் தான். இருந்த போதும் பெண் வீட்டை அதை ஏத்துக்கல. காத்திருந்து அவர் ஒரு நாள் இரவு வெளியே வரும்பொழுது பொண்ணோட அண்ணனே படுகொலை செஞ்சிருக்காங்க. இது தெரிஞ்சு ஒரு மாதம் வரைக்கும் அந்த பெண் அமைதியா இருந்துட்டு அந்த பொண்ணு தூக்கு போட்டு தற்கொலை செஞ்சுக்கிட்டாங்க. ஆக மொத்தம் அந்த காதல் திருமணம் முடிவுக்கு வந்திருக்கு. இப்படி தொடர்ச்சியா தமிழ்நாட்டுல காதல் திருமணம், அதாவது ஜாதி மறுப்பு திருமணத்துக்கு எதிரான போக்கு மிக நீட்சியா இருக்கு. இதோட தொடக்கம் எப்படின்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப அறியப்பட்ட வழக்கு அப்படின்னு நான் பார்த்தா 2003 விருதாச்சலத்துல கண்ணகி முருகேசன் வழக்கு. இதுதான் நாடறிஞ்ச வழக்கா மாறுது. ஏன்னா இதுல முருகேசன் ஒரு கெமிக்கல் இன்ஜினியரிங் பட்டதாரி. கண்ணகி அந்த ஊர்ல 2 பேர் ஒரே ஊர்ல, ஆனா 2 பேர் பிசி மற்றும் எஸ்சி சமூகத்தை சார்ந்தவங்க. அதுல முருகேசன் எஸ்சி சமூகம். அதனாலேயே இவங்க 2 பேரும் காதலிக்கும் போதே பல தடைகள் வந்தாலும் 2 பேரும் ஊரை விட்டு கிளம்பி வெளியே போய் திருமணம் பண்ணி செட்டில் ஆயிட்டாங்க. ஊருக்கும் தொடர்பு இல்லைங்கிறப்ப பெண்ணோட வீட்டுல இருந்து சமாதானம் பேச போய், இல்ல நீங்க ஊருக்கு வாங்க, உங்களை ஏத்துக்கணும்னு சொல்லி ஏமாற்றி ஊருக்கு கூட்டு ஊரோட மைதானம் நடு மைதானத்துல கட்டி வச்சு அவர்களை அடித்து அவர்கள் வாயில் வெஸ்த ஊத்திருக்காங்க. இந்த விசாரணை எல்லாம் கேட்டீங்கன்னா, இது எப்படி நடந்ததுன்னு அந்த குற்றவாளிகள் சொல்றதை கேட்கும் போது நமக்கு மனமே நிக்காது. அந்த அளவுக்கு மிக கொடூரமா இருக்க ஊரெல்லாம் சேர்ந்து ஒரு
300 400 பேர் வேடிக்கை பார்க்குறாங்க. இதில் முருகேசன் குடும்பமும் இருக்குது, கண்ணகி குடும்பமும் இருக்குது. இவங்க எல்லாம் வேடிக்கை பார்க்க தான் அவங்க 2 பேரையும் விஷம் ஊற்றி கொன்று படுகொலை செஞ்சு எரிச்சிடுறாங்க முழுக்க. அந்த ஊரே இருக்குது. பின்னாடி விசாரணை வந்து கிட்டத்தட்ட 2003 நடந்த இந்த படுகொலைக்கான விசாரணை, இந்த ட்ரையல் கோர்ட்னு சொல்லணும்ல, கீழ் கோர்ட், அந்த கோர்ட்ல முடியிறப்ப 2021 18 வருடங்கள் கழித்து அந்த படுபாதக செயலை செய்ததில் ஒரு 8 பேருக்கு தூக்கு தண்டனை அறிவிக்கிறாங்க. பின்னாடி ஹைகோர்ட் போய் 2022 அதுவும் கொஞ்சம் மாற்றப்படுது. சில பேர் மட்டும் தூக்கு தண்டனை, சில பேர் வந்து விடுதலை பண்ணலாங்கிற தீர்ப்பு. இதுதான் ரொம்ப அறியப்பட்ட ஆணவ படுகொலைங்கிற வார்த்தை இந்த கொலையில இருந்தா முதல் நமக்கு புழக்கத்துக்கு வருது. அதை தொடர்ந்து ரொம்ப நாடே அறியப்பட்ட உடுமலை சங்கர் கௌசல்யா கொலை வழக்கு நல்லா தெரியும். அதே போல இளவரசன் திவ்யா, அது காதல் கொலை. அது வந்து ஆணவ படுகொலை இல்லைன்னு சொல்லப்பட்டாலும் அந்த கொலை காதல்லாம் நடந்தா, அவர் தற்கொலை பண்ணிக்கிறது இதான் நடந்ததுதான் இன்னை வரைக்கும் பேசிட்டு இருக்காங்க. அதே போல கோகுல்ராஜ் படுகொலை, திருச்செங்கோடு கோகுல்ராஜ், அவங்க என்ன காதல்ங்கிற கடத்துக்கே வர கிடையாது, நட்பா பழகணும்னு சொன்ன போது கூட அதை கேட்காம கோகுல்ராஜ் தலையை வெட்டி ஒரு கும்பல் படுகொலை செய்து இது என்ன அந்த கோகுல்ராஜ் கொலை ரொம்ப முக்கியமா பார்க்க வேண்டியது, இந்த கொலை செய்தவர்களே இந்த சமூகம் கொண்டாடிச்சு. அதுதான் ரொம்ப மோசமான போக்கு. அந்த கொலைக்காக சரண்டராக வந்த அந்த கொலையாளி A1 சொல்ல முதன்மை குற்றவாளி, அவரை அந்த சமூகம், அந்த பிசி சமூகம் எல்லாம் சேர்ந்து மாலை போட்டு வரவேற்று, இது எப்படி நமக்கு புரியாம இருக்கு, இது கற்றறிந்த சமூகம் தானா, இது பெரியாரிய மண்ணாங்கிற கேள்வி எழுப்புற அளவுக்கு ரொம்ப தீவிரமா இருந்துச்சு. கோர்ட் கொஞ்சம் விட்டு கொடுக்காம அவரை வந்து இந்த சிறையில் வச்சிருக்காங்க. அதனால மட்டும் அந்த வழக்கு இன்னும் நடைபெற்று இருக்கு. இது போல ஒரு பெரிய பட்டியலே இருக்குது. 2015 கோகுல்ராஜ், 2016 சங்கர் கௌசல்யா உடுமலைப்பேட்டையில, 2019 கனகராஜ் வர்ஷினி மேட்டுப்பாளையம். இந்த வர்ஷினி கனகராஜ் கேஸ் பார்த்தீங்கன்னா, கனகராஜ் வந்து எம்பிசி வகுப்பை சார்ந்தவர், வர்ஷினி பிரியாங்கிறவங்க வந்து எஸ்சி வகுப்பை பட்டியல் வகுப்பை சார்ந்தவங்க. கனகராஜ் வந்து இந்த வர்ஷினி பிரியாவை வந்து திருமணம் பண்ணிக்க முயற்சி பண்ணி திருமணம் பண்றாரு. இது கனகராஜுடைய சகோதரருக்கு பிடிக்கல. அதனால அந்த சகோதரர் ஒரு எச்சரிக்கையாரு, நீ தொடர்ச்சி அந்த பொண்ணு கூட பழகணும் கொண்டு, அதை கேட்காம திருமணமாகி தனியா ஒரு குடிசை எடுத்து தங்குறாங்க. அப்ப கனகராஜுடைய அண்ணன், சொந்த அண்ணன் வந்து என்ன பண்றாருன்னா, கனகராஜை வெட்டி படுகொலை செஞ்சு வர்ஷினி வெட்டிட்டு போயிடுறாரு. வெட்டின இடத்துல கனகராஜ் மரணம் அடைஞ்சாரு. வர்ஷினி பிரியா மருத்துவமனை சேர்க்கப்பட்டு ஒரு 4-5 நாள் இறந்து போறாங்க. இந்த கொலை வந்து முற்றிலும் வேறுபட்டது, நீங்க ரொம்ப சாதாரண பார்க்க வேண்டாம். இதோட அதுக்கப்புறம் நட்ராஜ், அப்புறம் சோலைராஜ் பேச்சிமுத்து. இந்த சோலைராஜ் பேச்சிமுத்துல சோலைராஜும் பட்டியல் வகுப்பை சார்ந்தவர்கள், பேச்சிமுத்து பட்டியல் வகுப்பை சார்ந்த, பட்டியல் வகுப்புல வெவ்வேறு பிரிவை சார்ந்தவர்கள். அதனால அங்கேயும் ஒரு திருமணம் 3 மாதத்துக்குள்ளார அவங்க தங்கி இந்த வீட்டுக்குள்ளேயே போய் அதிகாலை வேலையில 2 பேரையுமே பொண்ணோட அண்ணன்கள் வெட்டி சாய்க்கிறாங்க. அதே போல நந்தி சுவாதி, இந்த நந்தி சுவாதி கொலையிலும் பெரிய ஜாதி வித்தியாசம்லாம் கிடையாது. நந்தி சுவாதி 2 பேரும் ஒசூர்ல வந்து இருக்கிறவங்க. ஒசூர்லயே அவங்க திருமணம் போட்டு இருக்கும்போது பொண்ணு வீட்டுல இதே போல ஒரு திருமணம் 4-5 மாதம் கழிச்சு பொண்ணை சமாதானம் பேச கூட்டிட்டு போய் பெங்களூர் பக்கத்துல ஒரு பெரிய ஏரி பக்கத்தை கொண்டு போய் கொலை பண்ணி தண்ணியில வீசிடுறாங்க. இது ரொம்ப கொடூரமான விஷயம். அப்பொழுது சுவாதி வந்து பிரெக்னண்டா இருக்காங்க. கர்ப்பத்தில் இந்த சிசுவை வயிற்றை கிழிச்சு 45 நாள் அந்த சிசுவை வெளியே எடுத்து கொண்டு இருக்காங்க. அதை தூக்கி போட்டு அந்த பாடி 2ம் தண்ணியில மிதந்ததுக்கு அப்புறம் தான் வெளியே விஷயம். அவ்வளவு கொடூரமா கொலை செய்யப்பட்டாங்க. இப்படி இந்த படுகொலைகள் வந்து ஜாதி, ஒரே ஜாதியா இருந்தாலும் சரி, அந்த ஜாதியில வேற பிரிவா இருந்தாலும் சரி, இல்ல பட்டியல் இனம் மற்றும் எம்பிசி, இப்படி எதில் நடந்தாலும் இந்த ஜாதி ஆணவ படுகொலைகள் தொடர்ச்சியா நடந்துட்டு இருக்குது. இதுதான் சமூகத்தின் நோக்கமா இருக்குது. அது அந்த தொடர்ச்சியா தான் நேற்று பார்த்தீங்கன்னா கார்த்திக் பாண்டியா அவருடைய படுகொலை நடந்திருக்கு. அரசு என்ன சொல்றாங்கன்னா, பொதுவா மற்ற மாநிலங்களை காட்டிலும் இந்த இடத்துல குறைவா இருக்குது, இந்த ஆணவ படுகொலை குறைவா இருக்குன்னு சொல்றாங்க. இந்தியாவோட இந்த குற்ற ஆவணத்தை எடுக்கும் போது கடந்த 5 வருடங்கள்ல 2021 வரைக்கும் 2014-21 வரைக்கும் இந்த ஆணவ படுகொலை நாடாளுமன்றத்தில் ஒத்துக்கொண்டு 3 படுகொலை தான். மனித உரிமை கமிஷன் என்ன ஒரு 3 படுகொலை நடந்திருக்கு, அவ்வளவுதான், ஒன்று பெருசா இறங்குறாங்க. ஆனா சுப்ரீம் கோர்ட் கவனத்தை எடுத்துக்கிட்டு ஒரு தீர்ப்பு தெளிவா சொல்றாங்க, இந்த ஆணவ படுகொலை தடுக்கப்பட வேண்டும், இந்த ஆணவ படுகொலை தடுக்கப்பட வேண்டும், காதல் திருமணங்கள் ஊக்குவிக்கப்பட வேண்டும், ஜாதி கடந்த திருமணத்தை நீங்கள் உருவாக்கும் போதுதான் இந்தியா முன்னேறுன்னு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் ஒன்று சொல்லுது. இதையெல்லாம் அரசு கவனத்தில் வச்சிருக்கான்னு தெரியல. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு 5 வருடங்கள் 2021 வரைக்கும் 16-21 வரைக்கும் கிட்டத்தட்ட 160 ஆணவ படுகொலைகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு. கணக்கில் வராம 500 படுகொலை வரைக்கும் நடந்திருக்கலாங்கிற தனியார் நிறுவனங்களா தகவல் தராங்க. இருந்தாலும் அரசு ஒத்துக்கிட்டு 160ங்கிறது சாதாரண ஒரு கணக்கு கிடையாது, மிக மிக பெரும்பான்மையான குற்றம் வச்சுக்கலாம். நமக்கு என்ன கேள்வி வருதுன்னா, பொதுவாக ஒரு இடத்துல ஒரு படுகொலை நடக்குது, இந்த ஜாதியான படுகொலை விட்டுருவோம், வேற படுகொலை எது நடந்தாலும் சட்டம் ஒழுங்கு சீர்குலைஞ்சிருச்சு, இங்க வந்து ஆட்சி நடக்குதாங்கிற கேள்வி இருக்கு. எதிர்கட்சிகள் எதுவுமே இந்த ஆணவ படுகொலை விஷயத்துல கேள்வி எழுப்ப மறுக்கிறாங்க. அது எதிர்கட்சி யாரா இருந்தாலும் சரி, இதுதான் நடந்துகிட்டே இருக்கு. 2வது என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு சாதாரண ஒரு படுகொலை இல்ல ஊர்ல ஒரு வெட்டுக்குத்து நடந்தா உடனே காவல்துறை மீசை முறுக்கிட்டு ஒரு வசனம் கொடுக்குறாங்க, சட்டம் அது கடமையும் செய்யும், நாங்க ரவுடிகளுக்கு புரிய முடியல பேசுவோம் அப்படிலாம் சொல்றவங்க யாருமே இந்த ஆணவ படுகொலையில இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் எதுவுமே எந்த காவல்துறை அதிகாரும் கொடுத்தது இல்ல, எந்த அமைச்சர் பேசுறது கிடையாது. இந்த ஆணவ படுகொலை ஈடுபட்ட யாரும் என்கவுண்டர் சொல்றாங்க, தப்பிச்சு போய் சுட்டோன்னு அந்த மாதிரி வகையை நம்ம பார்த்ததே கிடையாது. ஆக மொத்தம் அந்த ஆணவ படுகொலைங்கிறது சமூகத்துடைய உறங்கி கிடக்கிற ஒரு இழிவான மனோநிலையை வெளியே காட்டிட்டு இருக்கு.
அந்த இழிவான மனநிலை என்ன, நான் என்னுடைய ஜாதி, என் ஜாதிக்காக நடக்கிற கதை, இந்த ஜாதியை பாதுகாக்கணுங்கிற மனநிலை இருக்குல்ல, இது மேல்மட்டம் இருக்கு, இந்த கீழ்மட்டம் வரைக்கும் இருக்கிறதா இந்த அமைதி காட்டுது. ஏன்னா ஒரு படுகொலை இருந்தால் ஒரு பதட்டம் ஒன்றும் இல்லை. இப்போ தலைவர் ஆம்சாங் கொல்லப்படுறார் பிஎஸ்பியில், கொல்லப்பட்ட உடனே பல்வேறு ஊடகங்கள் சந்திக்கிறாங்க, பல்வேறு தரப்பு பேசுறாங்கல்ல, எல்லா தரப்பும் பேசியிருக்கு. இந்த படுகொலை தடுக்கப்பட்டிருக்க வேண்டும், அவர் நல்லவர், இது ஒரு அபாயகரமான போக்கு, கூலிப்படை ஒழிக்குன்னு பேசுற யாருமே இந்த ஜாதி ஆணவ படுகொலை பொறுத்த வரைக்கும் வாயை மூடி மௌனம் காக்கிறார்கள். அதை குறித்து பேசக்கூட வருது. இன்னும் சொன்னா ஒரு 4-5 நாள் செய்தியா இருக்கு, அப்புறம் காணாம போகுது. சமீபத்தில் ஒரு மோசமான நிகழ்வு தமிழ்நாட்டில் என்னன்னா, பொதுவாக இங்க ஜாதி மறுத்தனம் பெரிய சிக்கல் ஆனதில்லை. அது என்னன்னா ஒரு சீர்திருத்த மன்றத்திலேயோ இல்ல ஏதோ ஒரு தனியார் இதில் தான் நடக்கும். நடந்துட்டு இங்க சிறப்பு பதிவு சட்டம் இருக்குது, அது மூலம் பதிவு பண்ணிக்கலாம் இந்த திருமணங்களை. ஆனா என்ன சிக்கல்னா, திருநெல்வேலி மாவட்டத்தில் கடந்த மாதம் என்ன ஆகுதுன்னா, ஒரு ஜோடி திருமணத்துக்காக வந்திருக்காங்க. 2 பேரும், ஒருத்தர் எஸ்சி வகுப்பு, இன்னொரு பெண் பிசி வகுப்பு. அப்ப பெண்ணுடைய உறவினர்கள் அந்த கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்துக்குள்ளேயே பூந்து இருக்கிற கண்ணாடி மேசையெல்லாம் உடைச்சு இந்த திருமணம் செஞ்சு வைக்கிற வழக்கங்களை போட்டு அடிச்சு ஒரு பெரிய கலவரமே உண்டாக்குறாங்க. அப்பொழுதும் காவல்துறை அமைதியா இருக்கு. ஏன்னா காவல்துறை வெளியே வண்டியில் நிக்குது, அந்த அலுவலகம் பக்கத்திலே காவல்துறை வண்டியில் நிக்குது. காவல்துறை எல்லாம் தடுக்கிறாங்க தவிர யாரையும் கைதெல்லாம் பண்ணல. பின்னாடி வெளியே இருந்து பல்வேறு கட்சிகள் அழுத்தம் கொடுத்து போராட்டம் நடத்தினதுக்கு அப்புறம் தான் இந்த வன்முறைக்கு சம்பந்தமான அந்த ஒரு சாதி பிரிவை சார்ந்த முக்கிய தலைவர் ஒரு பேர் சொல்றாங்க, பந்தல்னு, அவர் எல்லாம் சேர்ந்து கைது பண்றாங்க. அது வரைக்கும் அரசு அமைதிக்காக்குங்கிறப்போ நமக்கு அச்சமா இருக்குது. ஒரு பொது வெளியில ஒரு பெண் தாக்கப்படுகிறார்கள், ஒரு மேஜரான பொண்ணு அவளுக்கான வாழ்க்கை துணை தேர்ந்தெடுத்துக்கலாம் சட்டம் தெளிவா வரையறை சொல்லுது. அதை தடுக்கவே முடியும். இன்னும் சொன்னா போனா சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்றதுன்னா, ஒரு வயதுக்கு வந்த ஆணும் பெண்ணும் சேர்ந்து வாழ்வரை அவர்கள் கணவன் மனைவியா தான் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது, அவங்க லிவிங் டுகெதரா கூட இருக்கலாம், அதற்கான தார்மீக உரிமை உண்டுன்னு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் தெளிவா விளக்கிடுச்சு. இது எல்லாம் தெரிஞ்சும் தான் காவல்துறை என்ன சொல்றாங்கன்னா, நீங்க அம்மா அப்பா சொல்றதை கேளுங்க, அப்பாவோட சம்பந்தம் எப்படி, அவங்க அண்ணன்லாம் ஒத்துக்கல, அதனாலதான் கொலை நடந்துச்சுன்னு இந்த ஆணவ படுகொலை பொறுத்த வரைக்கும் காவல்துறை மிக மெத்தனமா செயல்படுது. இந்த கொலையை தடுக்க ஏற்கனவே சட்டம் இருக்கானா இருக்கு. SC ST ஆக்ட், வன்கொடுமை தடுப்பு சட்டத்துல ரொம்ப தெளிவா சொல்லிருக்கு. ஏன்னா நீங்க பார்த்த இந்த ஜாதி ஆணவ படுகொலையில 80% கொல்லப்பட்டவர்கள் பார்த்தா தாழ்த்தப்பட்ட பிரிவை சார்ந்தவா இருக்கனால இந்த SC ST ஆக்ட்ல அதை மேட் அவுட் பண்ணலாம். அந்த மேட் அவுட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அவங்கள ஜாமீன்ல விடக்கூடாது, அவர் மேல குற்றப்பத்திரிகை 90 நாட்கள்ல தாக்கல் செய்யணும். கூடுதலா அந்த சாட்சி இருக்குல்ல, அந்த சாட்சி ரொம்ப நாள் ஆனா கலைஞ்சிடும். ஆனா அந்த சாட்சியங்களை சீக்கிரம் விசாரணை கொண்டு வந்து கோர்ட்ல ஆஜர்படுத்தணும். அப்படி வரக்கூடிய சாட்சியங்கள் வெறும் பாதிக்கப்பட்டவர்கள் மட்டும் இல்ல, அது இல்லாம இந்த சாட்சி வராங்க, இந்த சாட்சியங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் பல நடைமுறைகள் இந்த SC ST ஆக்ட்ல இருக்கு. ஆனா காவல்துறை இந்த SC ST ஆக்ட தொடரதே கிடையாது. இன்னும் சொல்ல போனா தமிழ்நாட்டில் நடந்த ஆணவ படுகொலையில அதிதீவிர விசாரணைக்கு போய் நீதிமன்றம் வரைக்கும் தீர்ப்பு கிடைச்ச வழக்குனா சங்கர் கௌசல்யா வழக்கு மட்டும் தான் நம்ம சொல்ல முடியும். அது மட்டும் தான் உயர் நீதிமன்றம் வரைக்கும் தொற்றுருக்கு. மீது எந்த வழக்கும் கீழ் நீதிமன்றத்தை இன்னும் தாண்டவே இல்லை. இன்னும் சொல்லணும்னா பல வழக்குல குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படவில்லை. இவ்வளவுதான் இங்க இருக்க தமிழ்நாடு அரசின் காவல்துறையோட போக்கா இருக்குது. இந்த போக்கு நமக்கு என்னன்னா, இது ஒரு துறை சம்பந்தப்பட்ட விஷயம் கிடையாது. இதுல பாத்தீங்கன்னா உள்துறை சம்பந்தப்பட்டிருக்கு. ஏன்னா தமிழ்நாட்டோட சட்ட ஒழுங்கு பாதிக்கப்படுதா. ரெண்டாவது பாத்தீங்கன்னா காவல்துறை சம்பந்தப்பட்டிருக்கு. அடுத்து சமூக நலத்துறை. ஏன்னா அந்த மக்களுடைய பட்டியலில் மக்களுடைய சமூக நிலை அது மேம்பாடு, அதை தாண்டி அவர்கள் பாதிக்கப்படாமல் இருக்க வேண்டியதை உறுதி செய்ய வேண்டியது இந்த துறைக்கான வேலையா இருக்குல்ல, இந்த துறை சம்பந்தப்பட்டிருக்கு. நேரடியாக முதல்வர் அவருடைய தனிப்பிரிவு சம்பந்தப்பட்டிருக்கு. ஆனா இந்த 4 துறைகளை இதை பத்தி கண்டுக்கல. இன்னும் கூடுதலா மற்ற துறைகள் இதுக்கு பொறுப்புக்கு இருக்காங்க. எனவே இனி வருங்காலங்களிலாவது, ஏன்னா நம்ம சமூக நீதி பேசுறோம், இடஒதுக்கீடு கிடைச்சிருச்சு, பட்டியலின மக்கள் முன்னேற்றம் எவ்வளவு சொல்லப்பட்டாலும் இந்த ஜாதி மறுப்பு திருமணம் ஒண்ணு நடந்தா உடனே அது இந்த ஜாதி ஆணவ படுகொலைங்கிறதும் நடந்தே தீருது. இது பல இடங்கள்ல நிரூபிக்கப்பட்டிருக்கனால இந்த ஜாதி ஆணவ படுகொலைக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்க வேணுங்கிறது பலதரப்பட்ட மக்களின் கோரிக்கையா இருக்குது.